எனக்கு இந்த பேட்ச் அதாவது இந்த பவர் பிளே பேட்ச்ன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் புது கான்செப்ட் தான். நான் இன்ஸ்டாகிராம் மூலமா பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி தான் இங்கே வந்தேன். பட் சீரியஸ்லி இட் வாஸ் ஒர்த் இட். எப்படின்னா லைக் மற்ற ரெகுலர் கிளாஸ்ல எல்லாமே லைக் தே வில் பி டீச்சிங் சம்திங் அண்ட் தே வில் பி ரிவைசிங் சம்திங் அண்ட் நம்ம வந்து நமக்கு படிக்க டைம் இருக்காது, ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, ஒரு டெஸ்ட் பண்ண நமக்கு எதுவுமே ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியே இல்லாமல் போய் வேகா ஒரு எக்ஸாம் போய் அட்டன் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நான் படித்தது எல்லாமே. பட் ஒன்ஸ் ஐ கேம் ஹியர் எனக்கு வந்து ஒரு மென்டார்ஷிப் கிடச்சிது மெயினாக. அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்க. ஒரு மென்டர் உங்க கூட இருந்து லைக் உங்களை கைட் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியும் லைக் வேர் யூ ஆர் கோயிங், வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங், அதாவது என்ன பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது லைக் வெல் அண்ட் குட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நான் டெஸ்ட் எழுதுக்குள்ள அதை ஒரு எவாலுவேட் பண்ணி தந்தாங்க, எங்கே நான் தப்பு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புது புது கொஷின்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னை வந்து நான் டெஸ்ட் பண்ண நிறைய ஸ்பேஸ் இங்கே கிடச்சிது பவர் பிளே பேட்சில். மெயினாக என்னோட மென்டார்ஸ் வந்து விஷ்ணு பிரியா, சாய் ஸ்வேதா, சூர்யா ப்ரோ, பூஜா எல்லாருமே வந்து லைக் இது மாதிரி நிறைய மென்டார்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்சுவலி ஒரு 3, 4, 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டார் அலோகேட் பண்ணி லைக் சூப்பராக நடத்துனாங்க பவர் பிளே பேட்சை. ஓவராலாகவே ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்னால் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஒரு எக்ஸாம் போகக்குள்ள என்னால் நிறைய மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன், என்னால் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி அதுக்கு எவாலுவேஷன் வாங்கியிருந்தேன், என்ன தப்பு பண்ணியிருந்தேன் நான் கூட ஈவன் அனலைஸ். அதுமாதிரி என்னோட ஆர்டிஎஸ் வந்து என்னோட மென்டார்ஸ் பார்த்து எனக்கு வந்து லைக் நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க எங்கே நான் தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால.